உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். காவலர்களுக்கு சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் மிகவும் முக்கியம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் சீருடை பணியாளர்களுக்கு பணி ஆணை வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், காவலர்களுக்கான பல்வேறு முன்னோடி திட்டங்களை தீட்டியது திமுக அரசுதான் என்றார். மிகவும் கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வந்த காவலர்கள் அனைவரும் மக்களின் கஷ்டத்தை போக்க பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். சமூக நீதி பார்வையும் மதச்சார்பின்மையும் நிச்சயம் முக்கியம். சாதி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அனைவருக்கும் பொதுவான நிலையிலே நீங்கள் இருந்து பணியாற்ற வேண்டும். உங்களுக்கு சட்டம்தான் முக்கியம். பிரச்சனைன்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வர்ற பொதுமக்கள் கிட்ட கனிவாக பேசுங்க. மக்களுடைய அந்த நிம்மதியை உறுதிப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பெரும் பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது. சைபர் குற்றங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இந்த சவால்களை எதிர்கொள்ள உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். குற்றங்களை குறைச்சிட்டுன்னு சொல்கிறது சாதனை இல்லை. குற்றங்களே இல்லைன்னு சொல்கிறது தான் சாதனை. குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிக்கிறது சாதனை இல்லை. குற்றங்கள் நடைபெறாமல் தடுத்துட்டோம்னு சொல்கிறது தான் நம்முடைய சாதனையாக இருக்கணும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது பிறந்த நாளையொட்டி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை, விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள், மகளிர் சுய உதவிக்குழுவுக்கு சுழல் நிதி, மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றை திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டும் என்றும் நமது திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் கள ஆய்வு நடத்தவில்லை, கலவரம்தான் நடத்தி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். தேர்தல் வேலையை திமுக தான் முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. 3-4 மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தேர்தல் வேலைகளை, தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தேர்தல் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லையும் நாம தான் முதல்ல வருவோம். யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி, உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்தி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்றேன், நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலில் உறுதி செய்யலாம். அதற்கு வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள், உடன்பிறப்புகள், தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்க களத்தில் இறங்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்யலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.